நெஞ்சு வலி வந்து நடக்கக்கூடாது, மாபடி ஏறக்கூடாது. உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டப்படாது, மோட்டர் பைக்கில் வரக்கூடாது. either you come in an auto rickshaw or call for 108 ambulance. Go to the nearest hospital within half an hour. See that a cardiologist is there. Heart specialist இருக்கணும். 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்க கார்டியாலஜிஸ்ட் இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் குட் ஹாஸ்பிட்டல். 10 minutes கார்டியாலஜிஸ்ட் வரணும். ஸோ ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியாது. வந்துச்சுன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டா இறப்பு வராமல் தடுக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட் வராமல் தடுக்கலாம். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும்னா சொன்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிடணும், பிளட் ப்ரெஷர் 100 வைக்கணும், பிளட் கொலஸ்ட்ரால் 100, பிளட் சுகர் 100, மாதத்துக்கு 100 கிலோமீட்டர் நடக்கணும். அது ப்ரிவென்டிவ். இது வந்துருச்சு முதலுதவி. முதல்ல சொன்னது ப்ரிவென்டிவ், இது சொல்றது முதலுதவி. நன்றி நன்றி டாக்டர். நன்றி. ஹார்ட் அட்டாக் நான் எப்படி சார் டயக்னோஸ் பண்ணுறது? இந்த அறிகுறிகளை மனசில் வைங்க. இது வரைக்கும் எனக்கு நெஞ்சு வலியே வந்ததில்லை. இப்போ நெஞ்சு வலி கப்புன்னு என்னமோ வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது சார், ஏதோ பிடிச்ச அழுத்தம், இது வரைக்கும் இனம் புரியாத அழுத்தம், இது மாதிரி வந்ததில்லை. 2 மாடி ஏறினேன், வா ஏன்னா அது கனமாக இருக்குது, பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்குது, மின்னல் மின்னுற மாதிரி இருக்குது, அழுத்தமாக இருக்கே, வலிக்கிற மாதிரி தெரியுது, என்னமோ பண்ணுதே, தலை சுத்துதே, இங்கே வலிக்குது, வேர்வை வருது, வலி தொண்டைக்கு போகுது, வலி பல்லுக்கு போகுது, புடனைக்கு போகுது, முதுகுக்கு போகுது. சார் நடக்க முடியல சார், தலை சுத்திச்சு. இது ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கு, இங்கே எரிச்சல் மாதிரி இருக்கு, இது ஹார்ட் அட்டாக். சார் ஏதோ கடைக்கு போனேன், நேற்று கல்யாணத்துக்கு போனேன், ஒரு புடி பிடிச்சேன், நெஞ்சு எரிச்சல் ஆதான அஜீரணம் நினச்சேன். ஸோ ஆன்டாசிட் மாத்திரை சாப்பிட்டேன், இல்லை இஞ்சி முறப்பா சாப்பிட்டேன். தப்பு. கேஸ் ட்ரபிள்னு ஒன்றுமே கிடையாது. நெஞ்சு எரிச்சலுங்கிறது அஜீரணம் யார் சொன்னது? நான் சொல்லணும். நீயே மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நல்ல டாக்டர் பாருங்கள், இசிஜி எடுங்க, ட்ரோபானின் ஐ, ட்ராப் ஐங்கிற டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி. இசிஜி படிக்க தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போங்க. எல்லாரும் கார்டியாலஜி போக முடியாது. இசிஜி படிக்க தெரிய மிஷினை டயக்னோஸ் பண்ணுது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இசிஜியில் மைக்கால் இன்ஃபாக்ஷன் மிஷினை டைப் அடிச்சு கொடுக்குது. அதனால் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் இதயம் உங்களுக்கும் முக்கியம், உங்கள் ஃபேமிலிக்கும் முக்கியம், உங்கள் அப்பாவுக்கு முக்கியம், உங்கள் மகனுக்கு முக்கியம், படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு முக்கியம். இதை வச்சுட்டு தானே சம்பாதிக்க முடியும், சுவரை வச்சு தானே சித்திரம் எழுத முடியும். நெஞ்சு வலிக்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது, ஹார்ட் அட்டாக். ஸோ அப்போ அந்த டேப்லெட் எடுத்துட்டோம்னா எவ்வளோ நேரத்துக்கு? அது பாக்கெட்லேயே இருக்கணும். அது 3 மாத்திரை, டிஸ்பிரின், குளோபிடாப், அட்ரவாஸ்டாட்டின், 3 மாத்திரையும் சேர்ந்து 70 ரூபா தான். அது எக்ஸ்பைரி டேட்டோடு இருக்கும். யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. சார் எனக்கு அல்சர்மா இருக்குது, சாப்பிடலாமா? உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. என்ன வலி ஜாஸ்தியாகும்? அல்சர் வலி, கொஞ்சம் பிளட்டு வந்தாலும் வரும், சரி பண்ணிக்கலாம். இந்த மாத்திரை சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும். யூஸ்வலாக ஆக்சிடெண்ட் ஆகுது, தலையில் அடிபடுது, தலைவலி வருது, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு பேர் இந்த ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட் இஸ் கால்ட் கோல்டன் ஹவர். இந்த கோல்டன் ஹவருங்கிறது இந்த 60 minutesக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு உயிர் பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம். ஆனால் 1 மணி நேரம் கழித்து 2வது மணி நேரம் போகும்போதே the whole system gets deformed. அதனால் ஃபஸ்ட்டு 1 hour is called golden hour. This loading dose tablet will extend that golden hour for 3 hours. அதான் நம்ம தாம்பரத்தில் இருக்கிறோம், பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், இங்கே தூரமாக போகணும், எக்மோர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போகணும், இல்லை ஓமந்தூரார் போகணும்னா 2 மணி நேரம் ஆகி போகுது. அது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் எங்கே டாக்டர் பிடிக்கிறது? இந்த ஃபர்ஸ்ட் எய்டு மாத்திரை லோடிங் டோஸ் உங்கள் பாக்கெட்டில் இருந்தனா சாப்பிட்டுட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிடலாம். நடக்கக்கூடாது. பாக்கெட்டில் வைக்கக்கூடிய 3 மாத்திரைகள் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்கெட் டாக்டர்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாக்கெட்லேயே டாக்டர் வச்சுருக்கீங்க, பாக்கெட்டில் டாக்டர் வைக்க முடியும். குரோசின் வைக்கிறோம், டோலோ 650 வைக்கிறோம், தலைவலி வந்தால் சாப்பிட்றோம், விக்ஸ் வேப்பரப் தாய்க்கிறோம். ஹார்ட் எப்படி வராமல் தடுக்கிறது? சார் ஹார்ட் எப்படி சார் வரும்னு தெரியும் உங்களுக்கு? அதுதானே அறியாமை. ஹார்ட்டுன்னு தெரியாதுன்னு சொன்னால் வலி இல்லாமையா ஹார்ட் அட்டாக் வருது தான் நீங்கள் கேட்ட சைலண்ட் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியல, வலி இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருதுக்கு பாரு, அதுக்கு பேர் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அது கண்டுபிடிக்க முடியுமா? சாதாரண ஹார்ட் அட்டாக் வலியோடு தான் வரும்.
100% நோயாளிகளுக்கு நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வரும், தொண்டையில் வலி வரும், பல்லில் வரும், முதுகில் வரும், இடது கையில் வரும். வெறும் வேர்வை மட்டும் வரும். ஒன்லி ஸ்வெட்டிங், பெயினே வராது. சம்டைம்ஸ் பெயினும் இருக்காது, எங்கேயும் வலியும் இருக்காது, ஸ்வெட்டிங் இருக்காது. ஆனால் பார்த்தா இசிஜி எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போன அறிகுறி இருக்கும். சக்கரை வியாதிக்காரங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருது. பெண்களுக்கும் வருது. பெண்களுக்கு சக்கரை வியாதி இருந்தால் அவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் வலி வந்தே தெரியாது. என்ன சார் ஹார்ட் அட்டாக் வந்தால் சொல்கிறீங்க, இசிஜி தெரியுதில்ல. அதனால் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் யாருக்குன்னா வரலாம்.